நம்ம கூட சுற்றிட்டு இருக்கானுங்க பார்த்தீங்களா? பயப்புள்ளைங்க புதுசு புதுசாக யோசிக்கிறானுங்க. நான் என்ன கேட்குறேன், ஏன்டா நீ கொஞ்சம் முயற்சி பண்ணணும். ஆனால் என்ன பண்ணுறது, அவன் அவன் சொல்கிறான் என்கிட்ட, மச்சி நான் வந்து பேரை மாற்றலான்னு யோசிக்கிறேன்டா அப்படின்னு. ஏன்டா காலங்காலமாக நல்லா தான்டா இருந்துச்சு, இப்போ என்னடா உனக்கு புதுசா அப்படின்ட்டு. சரி ரைட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு நானும் 2 ஃப்ரெண்டுமா வந்துட்டு இப்போ தான் புதுசு புதுசாக முளைச்சிருச்சு, ஏதோ நெய்மாலஜிஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தனை பார்க்க போகிறோம். அப்போது அவன் என்ன சொல்கிறான், பேர் என்னடா மாப்பிள்ள அப்படின்னும் போது என் பேர் வந்து ராம் அப்படிங்கிறான். அப்படியே யோசித்தான் பயப்பில் பார்த்துட்டு என்ன சொல்கிறான், பேர் நல்லா தான் இருக்குது, ஆனால் வந்து இந்த மாதிரி மாற்றுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரை வந்து 2 வாட்டி போடுங்க, ஏ வந்து 3 வாட்டி வச்சுக்கிங்க, எம் இருக்குது பாருங்கள் அதை வந்து ஒரு 4 வாட்டி போட்டுங்க, இதை எழுதி எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து நல்ல காலம் பிறந்துடும் அப்படின்றாண்டே. என்னடா ஒன்றுமே புரியலையடா, எப்படா நீங்களாம் கிறுக்கு பயிலோட இப்படி சுற்றிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு. சரி ரைட், இன்னொருத்தன் பக்கத்தில் இருந்தான். அவனும் என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லாமல் சரி அவனை பேரை கேட்டான். அவன் பேர் வந்து மோகன். ஓகேங்களா? அப்போ வந்து அவனையும் யோசிக்கிறான், இது வந்து பேர் நல்லா தான் இருக்குது, இவன் என்னமோ சரி மனசில் எதோ வச்சுருக்கான் போல இருக்குது, வேடக்கூடாமல் எதோ பேச போகிறான் போல தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டான். அதே மாதிரி என்ன சொல்கிறான் அவன், இல்லையே பேர் நல்லா இருக்கு, உன் இனிஷியலு மாற்றணுமே அப்படிங்கிறான். நான் நினச்சிக்கிறேன் தலையில் அடிச்சுக்கிறேன், டேய் கிறுக்கு பயல, என்னங்கடா இந்த மாதிரிலாம் சுற்றிட்டு இருக்கீங்களா, ஆளை விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு வந்துட்டேங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஸோ பார்த்துங்க, இந்த மாதிரியான மக்கள்கிட்டேருந்து நம்ம சேஃபாக இருந்துட்டோன்னா, நம்மளுடைய எஃபர்ட்டை கொஞ்சம் போட்டு நல்லபடியாக நம்ம ஒர்க் அவுட் பண்ணோன்னா கண்டிப்பாக நம்ம சக்ஸஸ் ஆகும்னு சொல்லி நான் முடிச்சுக்கிறேங்க. தேங்க்யூ.